எப்பா ஒரு வழியா இன்னைக்கு வயலுக்கு வந்தது ஒரு நல்ல வேலையா போச்சு. ஒரு வாளி நிறைய நண்டை பிடிச்சு வச்சாச்சு. கருது விளைஞ்சிருக்கும், களவாண்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். கடைசியில வெறுங்கையோட போகக்கூடாதேன்ட்டு ஒரு வாளி நிறைய நண்டை பிடிச்சிட்டு நிக்கிறேன். இனி எப்படி இந்த நண்டை விக்கிறதுங்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். நண்டு நக்க நண்டு இது நான் பூட்டிச்ச நண்டு, நண்டு நக்க நண்டு இது நான் பூட்டிச்ச நண்டு, அட நண்டு அட நண்டு ஏன் நண்டு 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 விற்க போறேன் கொண்டு என் தலையில் வச்சு கொண்டு கொண்டு அட கொண்டு என் தலையில் வச்சு கொண்டு, நண்டு நக்க நண்டு இது நான் பூட்டிச்ச நண்டு விற்க போறேன் கொண்டு அட வீதி வீதிய சென்று. அடியே என் அருந்ததி. அருந்ததின்னா அருந்தவாளு. அன்னைக்கிலேக்கா மாமியாருன்னு சொன்னேன், உங்க காதுல அருந்ததின்னு விழுந்துருச்சா? அடட கிழவிக்கு வயசானாலும் காது நல்லா ஷார்ப்பா கேட்கும் போல. ஏண்டி நெட்டவலி, வீட்டுல வந்து தொல்லை தாங்க முடியாம தான் வயலுக்கு வந்தோம், இங்கே வந்து தொல்லைப்படுத்திட்டு இருக்கியே? இப்பதான் நண்டு பிடிச்சேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அதான் நெஞ்சு சளி இருக்கிறவங்க எல்லாம் நண்டு வாங்குவாங்களேன்ட்டு வந்தோம். அடியே வீட்டுல வெட்டியா வேலை இல்லாம படுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் நெஞ்சு சளி மண்டை சளி எல்லாம். பின்ன நாங்கெல்லாம் ஓயாம உழைக்க வர்க்கோம், வயல்ல இருந்து பாடா பாடுன்னு பாடுபட்டு உழைக்கிற வர்க்கோம், எங்களுக்கு நெஞ்சு சளி எல்லாம் வராதுடி. ஓ கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. ஆமா விவசாயி. அடட உழைக்காதவங்களை ஏமாத்தி பல பொருளை வித்துடலாம், ஆனா உழைக்கிறவங்களை ஏமாத்தி ஒரு பொருளை கூட விற்க முடியாது போல. அடியே இந்த நண்டெல்லாம் பிடிச்சி திரும்பவும் வயல்ல விட்டுட்டு களவெட்ட ஒரு ஆள் குறையுதே, களவட்டியை பிடிக்க வாரியா? என்னது களவெட்டவா? கஷ்டப்பட்டு உழைக்கவா? அது சரி, உழைக்கிறதுண்டா உனக்கு உடம்பு வலிக்குமே. நானே உட்கார்ந்த இடத்துல இருந்து சோறது இங்க வழி இல்லையேன்னு சொல்லிட்டு நண்டை வித்துக்கிட்டு இருந்தா கஷ்டப்பட்டு உழைச்சி களவெட்ட சொல்றாங்க. நம்மளால முடியாதுப்பா. இதுக்குதான் இந்த உழைக்கிறவங்க பக்கம் போறதே கிடையாது. ஆச்சி என்ன ஆளை விட்டுருங்க, நான் அப்படியே அப்பீட் ஆயிக்கிறேன். இல்லடி நலகட்டவளே, ஓரண்டி பொசகட்டவளே. எப்பா நண்டு விக்கிறதுக்குள்ள நாடி நரம்பெல்லாம் அந்து போகும் போல தெரியுதே. சரி வயலுக்கு உள்ள போய் வித்தாதான் யாரும் வாங்க மாட்டேக்காங்க. இந்த வயல் வரப்புல உட்காந்து பாப்போம், இந்த வழியா ஊருக்குள்ள போறவங்க யாருக்காவது நெஞ்சு சளி இருந்தா நண்டு வாங்கிட்டு போவாங்க. நண்டு வாங்கலையோ நண்டு நண்டு, ஆத்து நண்டு குளத்து நண்டு கடல் நண்டு, நண்டு வாங்கலையோ நண்டு நண்டு. அடியே நாலு முடி நாத்து நண்டு வாங்கிக்கடி. நானே தலைவலி காய்ச்சல்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட நண்டு வாங்கி குழம்பு வைக்கிறதுக்கு என் உடம்புல எல்லாம் தெம்புலடி. என்னடி தும்மலு? அட போடி, என் தலைவலிக்கும் காய்ச்சலுக்கும் காரணமே இந்த தும்மல் தானே, நல்ல சளி பிடிச்சிருக்குடி. ஆஹா ஆட்டைய போடுறதுக்கு ஒரு ஆளு கிடைச்சிருச்சு, இவகிட்ட போட்டுற வேண்டியதான் நம்ம ஆட்டத்தையும். சரியான இடத்துக்கு தாண்டி வந்திருக்க, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. ஆமாண்டி, நான் இந்த ஊர்லயே தானே பிறந்து வளர்ந்தேன், எனக்கு பாதையுமா தெரியாது, இதோ இந்த பக்கமா போனா ஊர் வரும், சரியான பாதை தாண்டி, இது சரியான இடம் தாண்டி. அடச்சி அறிவு கிட்டவளே, அதை சொல்லல டி, அதை சொல்லல. சரி இப்ப என்னதான் சொல்ல வர? சரியான நேரத்துல சரியான ஆளை பார்த்திருக்க. ஓ அப்படியா? இதோ இந்த வாளியில இருக்கே இது ஃபுல்லா ஆத்து நண்டு, இதுல இருக்கிறதெல்லாம் கடல் நண்டு, அப்புறம் இந்த வாளி ஃபுல்லா குளத்து நண்டு. ஆக மொத்தம் ஆத்துக்கோ குளத்துக்கோ கடலுக்கோ போனா நீ குளிக்கிற வேலையை தவிர மித்த எல்லா வேலையும் பாப்ப போல தெரியுது. அடியே நண்டு விக்கிறதுனா சாதாரண வேலை இல்லடி, 4 விதமான நண்டையும் வச்சு விக்கணும், அதான் நண்டு கடைன்னு பேரு. நீ நல்ல காக்கா பிடிப்பேன்னு தெரியும், ஆனா நண்டு பிடிப்பேன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டி தெரியும். அம்மா சப்பா இது பாருடி, குளத்து நண்டுல 1/4 கிலோயும் கடல் நண்டுல 1/4 கிலோ வாங்கிக்கோ. இந்த ஆத்து நண்டு இருக்கே அது ரொம்ப அம்சமான நண்டு, இதுல 1/2 கிலோ வாங்கிக்கோ. அட போடி, மீனை கூட எனக்கு ஒழுங்கா வைக்க தெரியாது, இதுல நண்டை வைக்கிற மாமல நண்ட. மீன் குழம்பு வைக்கிறதோட நண்டு சூப் வைக்கிறது ரொம்ப ஈஸிடி. அப்படியா? ஆனா அது எப்படி? அது வந்துடி. ஈஸின்னா இழுத்துக்கிட்டே போற. மீன் குழம்பு வைக்கிறத விட நண்டு சூப் வைக்கிறது ஈஸின்னு தெரியும், ஆனா எப்படி வைக்கிறதுன்னு தான் தெரியாது. குற்றாலச்சாரலுக்கும் கொடைக்கானல் தூரலுக்கும் இல்லாத சுகம் முந்தன் வாய் எச்சி நாத்தமோ. பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. வெக்கம் மானம் சூடு சொரணை இதெல்லாம் பார்த்தா தொழில் பண்ண முடியாதுடி. அடச்சி அறிவிட்டவளே, உன்கிட்ட நின்று என் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் பாரு, என்ன சொல்லணும். என்ன இங்க சத்தம், என்ன இங்க சத்தம்? வாங்க மதினி வாங்க. இந்த சின்ன பொண்ணு நெஞ்சு சளிக்கு இந்த நண்டு வாங்கி சூப் வச்சு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னா, அதுவும் மீன் குழம்பு வைக்கிறத விட நண்டு சூப் வைக்கிறது ரொம்ப ஈஸி, வாங்கிட்டு போடின்னு சொன்னா. நான் எதுவும் தப்பா சொல்லலையேக்கா, சரியாத்தானே சொல்லியிருக்கேன். இருடி முழுசா சொல்லிக்கிறேன். ஆமாண்டி நாத்து, அவ சொல்றது சரிதான், மீன் குழம்பு வைக்கிறதோட நண்டு சூப்பி வைக்கிறது ஈஸி. அது இல்லாம இந்த சளி பிடிச்சி தும்மல் இருமலுக்கெல்லாம் இந்த நெஞ்சு சளிக்கெல்லாம் நண்டு சூப்புனா ரொம்ப நல்லதுடி, உடனே சரியாயிருந்தா பாத்துக்கையேன். அது சரிதான் மதினி, நண்டு சூப் வைக்கிறது ஈஸின்னு சொன்னல, எனக்கு தெரியாது எப்படின்னு சொல்லி நானும் கத்துக்கிட்டு வைக்கிறேன்னு சொன்னா.
என்ன சொன்னா சொல்லி கொடுத்தாளா பக்குவமா? கிழிச்சா. வைக்கிறது ஈஸின்னு தான் தெரியும், ஆனா எப்படி வைக்கிறதுனே தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டானா பாருங்களேன். அவ கேடித்தனம் கில்லாடித்தனத்தை வாங்கிட்ட தாண்டி டெய்லி காட்டுவா. சின்ன பொண்ணு, நல்லா நண்டி பிடிக்கிறியோ இல்லையோ, வரவங்க போறவங்கள காக்கா பிடிச்சி வியாபாரத்தை பார்க்கலான்னு பார்த்துருக்க. நானே என் மாமியார் போட்டு கொடுக்குற சூப்பை குடிச்சு தான் நடமாடிக்கிட்டு திரியிறேன். அடுப்பங்கரம் பக்கம் போனா தானே எனக்கு தெரியும். அவ சொல்றதுல நியாயம் இருக்குல்லடி நாத்து. உனக்கு என்ன இப்போ? நண்டு சூப் வைக்கிறது எப்படின்னு சொல்லணும் அதானே. உங்க மதினி தான் 5 ஸ்டார் ஹோட்டலே சீஃப் செஃப் ஆச்சே, அவங்ககிட்டயே கேட்டுக்க. அத்தியா, என் அருமையும் பெருமையும் தெரிஞ்சவ அவதாண்டி. ஓ, அருமையும் பெருமையும் தெரிஞ்சவ இவதான் தெரியாதா? பாதி நாள் உங்க வீட்டுல பழைய சோறு, இதுல 5 ஸ்டார் ஹோட்டல் வேறையா? சரி மதினி, நண்டு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்க. அடியே, முதல்ல சீரகம் மிளகு, அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, நிறைய பூண்டு, இதெல்லாத்தையும் உரல்ல போட்டு கட்டிக்கணும். சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நச்சுக்கணும்டி. ஆமாமா, இப்படித்தான் எங்க மாமியார் செய்வாங்க. அதுக்கப்புறம் மதினி, அதோட உரல்ல 1-2 இந்த நண்டையும் லைட்டா நசுக்கி எடுத்துக்கணும்டி. முழு நண்டாவும் இருக்கக்கூடாது, நொறுங்கி மாவாவும் போகக்கூடாது. ஆமாமா, இதே மாதிரிதான் எங்க மாமியார் செய்வாங்க. குக்கர்ல எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கையும், அரைச்சி வச்ச மசாலாவை உள்ள தூக்கி போட்டு ஒரு வதக்கு. அது லைட்டா வதங்கினோடனே இடிச்சு வச்ச நண்டையும் உள்ள போட்டு நல்லா வதக்குன்னு 5 நிமிஷத்துக்கு. ஆமாமா, இப்படித்தான் எங்க மாமியார் செய்வாங்க. ஒரு சம்பு தண்ணியை தூக்கி உள்ள ஊத்தி குக்கரை மூடி வச்சு ஒரு 3-4 விசில் அடிச்சு விட்டு இறக்கணும்னா நண்டு சூப் ரெடி. அதாவது இரு இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியும். இதே மாதிரிதான் உங்க மாமியாரும் செய்வாங்க அதானே? அதான்டி, அதான். அதான் ஆரம்பத்திலே சொன்னேனடி, இவளுக்கு நண்டு பிடிக்க தெரியாது, காக்கா தான் பிடிக்க தெரியும்னு. நெஞ்சு சளிக்கு எந்த நண்டு நல்லா இருக்கும்? கடல் நண்டு தாண்டி நல்லா இருக்கும். தாண்டி பாக்குறதுக்கு நல்ல கலரா இருக்கு. ஐயா, நெஞ்சு சளிக்கு கடல் நண்டோட வயல் நண்டு தான் நல்லா இருக்கும். அதான் உடனே நெஞ்சு சளியே எடுக்கும். ஓ அப்படியா மதினி? அட பாவி, நண்டு பிடிக்கிறத தவிர உனக்கு நண்டை பத்தி எதுவுமே தெரியாது போல. எல்லாம் தெரிஞ்சா இவளுகிட்ட வந்து ஏன் வியாபாரம் பார்க்க போறேன்? வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேமை இப்ப நாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நட்சத்திராக்கு பிறந்த நாள் சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. பாக்கியலட்சுமி, முத்துவேல், சரண்யா, ஆதிலா, கூரியா, இப்ராஹிம், சபிதா, எஸ்தர், ரூத், பொன்மலர், ஆனந்தி, மகிஷாலினி, மதுரை, சத்யா, முருகன், காவியா, சஞ்சு, சத்யா, வர்ஷன், காணக்கிளியநல்லூர், கவின்குட்டி, ராசுகுட்டி, செல்வம், தமிழ்ச்செல்வம், கௌசல்யா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.